இந்த டாஸ்மார்க்கில் ஒரு இடத்திற்கு பெரிய அளவிற்கு கீழே பாட்டில் வைக்கிறதுலேருந்து மூடியிலேருந்து லேபிள் போடுறதுலேருந்து அந்த வாகனங்களை இயக்கிறதுலேருந்து மேலே வரையிலும் 1,00,000 கோடிக்கு குறைவில்லாமல் ஊழல் நடக்குதுன்னு சுட்டி காட்டியிருந்தோம். அது மட்டுமல்ல, லட்சோப லட்சம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. பல பெண்கள் இளமை காலத்திலேயே விதவைகளாகிறார்கள். எனவே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆளுநர்கிட்ட கடந்த திமுக இருக்கிற ஆட்சி காலத்திலேயும் வந்து மனு கொடுத்துருக்கிறோம். எனவே வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை இந்த அரசு அமல்படுத்தணும். இல்லை என்றால் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் இந்த பூரண மதுவிலக்கு யாரெல்லாம் உடன்பட்டு வருகிறார்களோ அந்த அமைப்புகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் வந்து நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஜூலை மாதம் 23ஆம் தேதி என்று நாங்கள் 1998ஆம் ஆண்டு காலத்திலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்கா இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உட்பட தமிழ்நாடெங்கும் 5 மாவட்டங்கள், ஒன்று தேனி மாவட்டத்தில் ஹைவேவேஸ், சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு, அதே போல் கோவை மாவட்டத்தில் வால்பாறை முடிஸ், நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்பட ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும், அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தணும், அவங்களுக்கு அங்கேயே வாழ்விடத்தை ஏற்படுத்த தர வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினோம். 98, 99 99 நாங்கள் நடத்திய போராட்டத்தில் அன்றிருந்த அரசு எங்களுடைய பேரணியின் மீது தாக்குதல் தொடுத்து 17 பேர், 1 வயது குழந்தை உட்பட 17 பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர்கள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நினைவஞ்சல் பேரை நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நாங்கள் சீருடையுடன் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வதற்கு செஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசை வேண்டிக் கொள்வது, அண்மையில் அந்த மாஞ்சோலை இருக்கக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் அந்த கம்பெனி, அந்த பிபிடி சென்ற கம்பெனி அவங்க 2028-30 அவங்களுக்கு அனுமதி இருக்குது. இருந்தாலும் கூட முன்கூட்டியே மூடிட்டு அந்த தொழிலாளருக்கு வேலையில் செய்து பல தொழிலாளர்கள் இன்றைக்கி பசியோடும் பட்டு கிடக்கிறார்கள். எனவே 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி மாஞ்சோலை உட்பட தமிழ்நாடெங்கும் வாழக்கூடிய அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 2.5 ஏக்கர் தலா வழங்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் நாங்கள் இந்த பேரை நடத்தவிருக்கிறோம். இதுபோல் பல தீர்மானங்களை 16 தீர்மானங்களை நாங்கள் முன்வந்திருக்கிறோம். அப்புறம் அவர் அழைப்பு கொடுக்கலையா, அதிமுக எங்களுக்கு தாய் கழகம் என்று சொன்னது பொய்யா? நீங்கள் அதிமுகவிலிருந்து வரவேற்கிறோம் என்று சொன்னது பொய்யா? அவர்களை இப்போ இன்னைக்கு கூட சிவி சின்னத்தில் தாவாக சேர்ந்தவர்களை வீட்டில் போய் சந்திக்கிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன? அதாவது அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சு நீங்கள் 106 பேரை வென்றிருக்கிறீங்க. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டுமே தவிர, இன்னைக்கு ஆட்சி நேரத்தில் இருக்கிறோம், தங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணபலம் இருக்குது அல்லது காவல்துறை இருக்கிறது என்ற எண்ணத்தில் எதிர்க்கட்சிகளை உடைக்க நினைப்பது தவறான. அது தற்காலிகமாக வேண்டுமென்றால் பலம் தரலாமே தவிர, அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதங்களையே எல்லோரும் எடுத்தால் அது அவர்களுக்கு பாதகத்தை உருவாக்கும். அதனால நீங்கள் இப்பொழுது ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வச்சுட்டு வராங்க? அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் வரவேற்காமல் எப்படி அவர்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள வர முடியும்? நீங்கள் உங்களுடைய கதவுகள் திறக்காமல் அவங்க எப்படி உள்ளுக்குள்ள போக முடியும்? சட்டமன்ற வளாகத்திலேயே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து தான் இருக்கிறாங்க. அதனால எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கம். நீங்கள் திடீர்னு அரசியல் வந்துருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பல கஷ்டங்களை, பல தியாகங்களை
பல பேர் அதுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தான் அந்த கட்சிகள்லாம் உருவாக்குறாங்க. எல்லோருமே அதில் வந்து அந்த கட்சியில் கூடிய அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெரிய பதவிகள் வைக்க அமைக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்தில் கிராஸ் ரூட்டில் அடிமட்டம் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான பிரதிபலனையும் பாராமல் வந்து கட்சியாகவே நான் அந்த கட்சியை சார்ந்தவன் தான் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறார். எனவே அது வந்து அவர்களெல்லாம் காயப்படுத்துறது போலாம். அதனால இன்னைக்கு பவர் இருக்கிறதுக்காக அந்த கட்சிகளை வந்து பலகீனப்படுத்துறது அல்லது அந்த கட்சிகளை கரைக்கக்கூடிய செயல்களில் வந்து தவக ஈடுபடக்கூடாது. அது தவறான அரசியல் பிழைப்பதற்கு அறம்தான் கூற்றாங்கிறது இந்த கிளம்பி அதை அதில் ஈடுபடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இல்லை யாரு அதாவது வந்துங்க அதாவது வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அல்லது குதிரை பேரத்துக்கு மீனிங் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த வார்த்தை. சரிங்களா? வாட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா ஆட்சி இருக்கக்கூடியவர்களை உடைத்தாலோ அல்லது ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் வேறு கட்சியை உடைத்து தங்களை நிறுத்திக் கொள்வதற்கு வந்து மற்ற கட்சிகளை உடைத்தாலோ தான் அதுக்கு பேர் தான் ஹார்ஸ் ட்ரேடிங் மீனிங். அவர் வந்து ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இப்போ நீங்க பவர்ல இருக்கிறீங்க, நீங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும். இல்லை அதாவது நான் வந்து இடைத்தேர்தலே கூடாதுங்கிற சொல்ல, ஆனால் இது வந்து செயற்கையாக ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. இது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்தது. சரிங்களா? இப்படியே வந்து இது எப்போ முடியுது? தினம் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராஜினாமா செய்கிறாரு, தினம் கட்சியில் சேர்றாங்க. அப்போ இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடத்துறது மட்டும் தான் தேர்தல் ஆணையத்துக்கு வேலையா? ஒரு தேர்தலை வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? இந்த செலவை ஏற்றுக்கொள்வது யார்? இதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இந்த செலவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ வந்து செயற்கையாக திணிக்கப்படக்கூடிய இந்த இடைத்தேர்தல்களுக்கு வந்து ஒரு தீர்வு காணும். அதுவரையில் நடத்தக்கூடாது. அதாவது வந்து இது வந்து குதிரை பேரத்தினுடைய அடிப்படையில் நம்ம இந்த கட்சிக்கு சென்றால், இந்த கட்சிக்கு நீங்க வாங்க என்று சொன்னாலோ அது வந்தாலோ உங்களுக்கு வந்து வேறு பதவிகள் காத்திருக்கிறது அப்படின்னா இந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு வா, நான் உங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறோம், ஜெயிச்சு பிறகு மந்திரி கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஆதாயத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு செயல். எனவே இது வந்து ஜனநாயகத்தில் மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு எதிரானது. நாட்டில் வந்து வாக்குரிமை பெறுவதற்காக எத்தனை ஆண்டு காலம் போராட்டம் செய்கிறாங்க. இந்தியாவில் 1952 பேரில் எல்லாருக்கும் வாக்குரிமை இருந்ததா? இல்லை. இந்தியா அரசியல் சாசனம் வந்த பிறகுதான் இந்திய வாக்குரிமை. அதுக்காக 200 ஆண்டுகள் நாம் போராடிக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த வாக்குரிமை பெறுவதற்காக பல காலம் ஆச்சு. ஈவன் அமெரிக்காவிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை வருது ஒரு 50-60 முன்னாள் தான் வந்திருக்கு. ஸோ அதனால வாக்குரிமை என்பதை வந்து எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் அந்த வாக்குரிமையை பயன்படுத்த ஜனநாயகத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் வெற்றி பெற்று 1 மாதம் கூட ஆகாத நிலையில் என்ன காரணத்திற்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்? இதற்கு விடை தெரியாமல் தமிழ்நாட்டில் எந்த விதமான இடைத்தேர்தலும் நடத்தப்படக்கூடாது தான் வந்து